மேம் தான் சொன்னாங்க, வெற்றிங்கிறத வந்து செயல்ல இருக்கணும். அடுத்தவங்க பேச்சுலயோ நடவடிக்கையிலையோ எந்த ஈடுபாடுலயோ இருக்கக்கூடாது. செயல்ல காட்டு. முதன்மை மாணவனாவா, ஒழுக்கத்தோட நீ இருந்தீன்னா அதுதான் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற பதில்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை கிருஷ்ணர் சொன்ன கீதா மாதிரி என் வாழ்க்கையில இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதனால் மேமுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப எங்கள் அம்மா வந்து என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் அழுத தருணமும் இருக்குது. அந்த அழுத தருணத்தும் சரி, எங்கள் அம்மா வந்து என்னை தாங்கி பிடிச்சி அழாதப்பா பார்த்துக்கலாம். ஏன்னா வெற்றிங்கிறது ஒருத்தர் எளிதில் கிடைக்காது. ஏன்னா 2018 நான் காலேஜை முடித்தேன். கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சு. என்னால் எவ்வளோ அவமானம் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ அவமானம் அவங்கள தாங்க முடியுமோ ஏற்றுக்கோங்க, ஓகேவா? அதில் எந்த வித ஃபீலே பண்ணாதீங்க. யாராவது மார்க் நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஏன்னா டாப்பர் செஸ்ட்டில் லாஸ்ட்டில் வந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போயிருக்கேன். சிதம்பரத்தில் முதல் மாணவனாக எடுத்திருக்கேன். டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள். இந்த மார்க் தான் முக்கியம், இதுதான் லைஃப்னு இல்லை. யார் என்ன நினச்சாலும் சரி, நீங்கள் உங்களை நம்புங்க, மோட்டிவேட்டாக இருங்க, அகாடமியை நம்புங்க, அவங்க கைடன்ஸை நம்புங்க. என்ன இருந்தாலும் சரி, ஓகேவா? நீங்கள் உங்களை எப்போ நம்புறீங்களோ அந்த தருணத்தில் நீங்கள் வெற்றி அடைகிறீங்க.